வணக்கம், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், மை டியர் வெல்விஷர்ஸ். உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். நம்ம அடுத்த புது ஒரு ஒர்க் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இஸ்ரேல் எல்லாருக்கும் இஷ்டப்பட்டது தான். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இஸ்ரேலுங்கிறது ஒரு மோகம். இஸ்ரேல் போகிறணும், இஸ்ரேல் போகிறணும், அங்கே என்ன நடக்குதுன்னு டெய்லி பார்ப்பாங்க. ஆனாலும் ஏன்னா போய் சேரக்கூடிய எல்லாருமே பார்டர் பக்கத்தில் தான். எங்கே அழிஞ்சு கிடக்குதோ, நொறுங்கி சுக்கு நூறாய் கிடக்குது, அங்கத்தான் ஆட்கள் போய் நிற்குது. அது தெரிஞ்சாலும் கூட நாங்கள் தான் போனோம். சம்பளம் அங்கே தான். ஏன்னா மக்களுடைய தேவை அப்படி இருக்குது. மாதம் 1.5 லட்சம் அனுப்பிச்சாதான் நான் ஒரு வீடு கட்டி கரையேற முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நான் செத்தாலும் பரவாயில்ல சார், என் வாயால் சொல்கிறாங்க அவங்க. அப்போ இன்னைய தேதியில் உங்களுக்கு இன்னைக்கு தேதியில் வீடியோ பார்க்கும்போது இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், அவனாக இருக்கட்டும், இவனாக அடிச்சு ஒருத்தன் அடி தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல், பாடா போதுடா சாமிங்கிற மாதிரி நிலைமையில வந்து கிடக்கு. எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் எடுக்கிறான். பாருங்க, இஸ்ரேல் எங்கே இருக்குது? பக்கத்தில் ஜோர்டான், ஈஜிப்ட் எல்லாம் சுற்றி இருக்கிறானுங்க. பட் இஸ்ரேல் கொஞ்சம் பலமாக, டெக்னிக்கலி நல்ல டெவலப்டு, காசு இதுவும் நல்ல டெவலப். அமெரிக்காக்காரன் நல்லா சப்போர்ட் பண்ணுறான் இல்லையா? அதனால் கண்ட்ரியும் நல்ல டீசெண்டாக வச்சுருக்கிறான், பேமெண்ட்டும் நல்லா கொடுக்குறான். ஓகே, சரி, இப்படி இருக்குது. அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ் இது எல்லாமே. என்ன இப்போ பார்க்குறீங்களே, இவங்க வந்து ஒரு பெரிய மேன் பவர் சப்ளை கம்பெனி, கரெக்டாக? ஸோ அவங்க ஆல்ரெடி போன வருஷம்லாம் எடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணான்னா, கண்ட இடத்துலாம் கொடுக்க முடியாது. இந்தியன் எம்பாசி அங்கே என்ன சொல்கிறானோ அவன், நம்ம இந்தியன் எம்பாசி இஸ்ரேலில் இருக்குது, அவன் என்ன சொல்கிறான்னா இந்தியாவில் இவன்கிட்ட கொடுத்து வாங்கிக்கான். ஓகே, அதில் பெரிய அமௌண்ட் கை மாறுது. ஓகே, அப்போ இஸ்ரேலுக்குன்னா எல்லாரும் எடுக்க முடியாது. இந்த ஆட்கள் தான் பண்ண முடியும். அவங்ககிட்ட தான் இந்த வேகன்சி, அவங்க தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலுங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பைத்தியம். இஸ்ரேல் போனோம், அட்வான்ஸ் கொடுக்க ரெடி, உடனே ஒரு மெடிக்கல் போர்டுக்கு ரெடி, போட்டு பாஸ்போர்ட் கொடுத்துட்டு 1 மாதம் இல்லை 6 மாதம் 1 வருஷம் இருக்கிறாங்க. அப்போ தானாகவே பாஸ்போர்ட்டும் பணமும் வந்து சேரும் பொழுது அவன் என்ன செய்வான்? சரி வரட்டும், வாங்கி அந்த தான் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போகுது. ஓகே, இதை நம்ம ஊர்லேயே நான் பார்த்துருக்கேன். திருவா நோட்டீஸ்லாம் அடித்து வச்சு எப்படி எடுப்பாங்க. அந்த ஆட்கள்லாம் இன்னும் போனதில்லை, எனக்கு தெரியும். லேட் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் போட்டால் லேட் ஆகும். சிலவங்க இப்போ விசா போட்டே கொண்டு போகிறாங்க. இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இப்போ விசா போட்டால் நோ ப்ராப்ளம். ஏன்னா ஏர்போர்ட்டில் போய் சொல்லிட்டு போனோம், நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க போகிறோம், அதுவும் டிப்டாப்பாக போகணும். கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சா மட்டும் தான் ஏர்போர்ட்டில் சரி போ நீ விசிட்டில் தானே போகிற, போயிட்டு வந்துடுவல்ல போ. நம்ம அங்கே என்ன பண்ணுறோம்? அங்கே போயிட்டு அவ்வளோ டிமாண்டு, வேலைக்கு ஆளே இல்லை. அப்போ நம்ம நினச்ச மாதிரி நம்மகிட்ட பெர்மிட் இருக்கோ இல்லையோ யார் பார்க்குறாங்க? வார்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஊருக்குன்னு வரும்போது தான் பிரச்சனை. அதனால் மோஸ்ட்லி அங்கேயும் வந்து லேபர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். அங்கே போனால் வேலை பார்க்கணும்னா பெர்மிட் இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைனா ஒழிச்சு வேலை பார்க்கலாம். அது ரொம்ப நாள் ஓடாது. ஸோ கொண்டு போகிறாங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இல்லை கொண்டு போனாலும் சரி, விசிட்டில் கொண்டு போனாலும் சரி, லீகலாக ஆனால் தான் அங்கே வேலை பார்க்க முடியும். அதான் நமக்கும் சரி. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா, நீ லீகலாக இருந்தால் தான் நமக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று இந்தியா வந்து சேரும் இல்லையா? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கர் கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு? ஓன்னு சைன் அடித்த உடனே ஓடி போய் கீழே ஒழிச்சிக்கணும். அப்போ எல்லாரும் ஒரே டைமில் ஒழிஞ்சா நம்ம வேலைக்காரங்க தான் அதிகம், இந்தியன்ஸ், பங்களாதேஷின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கூட்டம் தாங்க முடியல, எல்லாம் நம்ம ஆள் போய் உட்காந்துருக்கான். அப்போ இஸ்ரேல்காரனும் அந்த அந்த அவன் ஜாதி ஜனங்கள் உள்ளே போனால் இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டான்? பங்கர்களெல்லாம் இந்தியனோ பாகிஸ்தானோ பங்களாதேஷ் எவனும் வரக்கூடாது, அது எங்களுக்கு அப்படின்ட்டு மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரி, அது இப்போ ஓஞ்சிட்டு, இப்போ வாரம் முடிஞ்சு போச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது. எங்களுக்கு அப்டேட் நியூஸ் வந்துட்டு இருக்கும். இஸ்ரேலில் இருக்கவங்களே கால் பண்ணி பேசுவாங்க, சார் இப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார், அனுப்புங்க, நான் இப்படி தான் சிச்சுவேஷன் இருக்குது, உயிர் எப்போ சாவுன்னு தெரியாது இல்லையா? அப்பப்போ சவுண்டு வந்த உடனே ஓடி வந்து ஒழிஞ்சிக்கிறோம் சார், இதுதான் எங்கள் வாழ்க்கை, ஊருக்கும் வர முடியல சார். சரி, நடக்க போல் நடக்கட்டும். இதுதான் இஸ்ரேல் வாழ்க்கை. இப்போதைக்கு அமைதியாக இருக்குது. ஆனால் ஃப்ளைட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜூன் மாதத்துலேருந்து தான் ஃப்ளைட்டே விடுறான். அது வரைக்கும் இந்த எமர்ஜென்சி ஃப்ளைட்டும் கமர்ஷியல் ஃப்ளைட் மட்டும் தான் போகுது. ஓகே, இப்போல்லாம் 1,00,000 சில்லற ரூபா டிக்கெட் காட்டுது. அப்படி தான் இருக்குது மேட்ரு. இப்போ அப்ளை பண்ணால் ஜூலை மாதம் தான் உங்களுக்கு பெர்மிட் வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதில் என்னென்ன வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். சம்பளம்லாம் பெஸ்ட், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது டாலரில் சொல்லியிருக்கு. அங்கே வந்து பெர் அவர் அவங்க அந்த இஸ்ரேலியன் கரன்சியில் காட்டுவாங்க.
அது உங்களுக்கு ஜாப் ஆஃபர் அக்ரிமெண்ட்ல வரும் இல்லையா, அதில் தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் டாலரில் கொடுத்துருக்கு. ஓகே, உதாரணத்துக்கு ஸ்கேஃபோல்டர் 1800, கார்பெண்டர் 1800, மேசன் 1700, புலம்பு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டவங்க தான். ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, 2 நாள் கொத்தனார்கிட்ட போனால் உண்மையில கொத்தனார் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் டெக்னீஷியனாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகே, தூரத்துலேருந்து அவங்க இன்டர்வியூ எடுத்தாலும் சரி டாக்குமெண்ட் வைஸாக கொடுத்துருவோம், அங்கே போய் சேர்ந்துடலாம். ஒருவேளை அங்கே வேலை தெரியலன்னா சரி சார் நான் லேபராட்டாக செய்கிறேன், ஏன்னா அங்கே போய் சேர்றதுக்கு தான். இங்கே பாருங்கள், இதில் இவ்வளோ கேட்டிருக்கானே, 100 லேபர்னு கேட்டிருக்கானா? இல்லை, அவ்வளோ டெக்னிக்கல் கேட்டகரி கேட்டிருக்கான், ஸ்கில்டு. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரி, அங்கங்கே போய் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒருவேளை இன்டர்வியூவில் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட பதில் சொல்ல தெரியணும். ஓகே, அப்போ நம்ம அங்கே பெர்மிட் வந்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி இறங்கிட்டோம்னா ஒரு ஆப்ஷன் எப்பவுமே இருக்குது. ஒன்றால் அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் வேலை செய்ய முடியலன்னா நாங்கள் என்ன வேலை கொடுக்குறோமோ அதையா செய்யணும், அதனால் உனக்கு தெரிஞ்ச வேலையை நீ செய்யலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதனால்